ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கானா ஜானி மீடியா. இப்போ நம்ம வந்து கடையில் விற்கிற பானிபூரியை வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதுதான் பார்க்க போகிறோம். இந்த பானிபூரி வந்து அப்பளம் மாதிரி இருக்கும். அது கடையில் விற்கிது பாக்கெட்டு, கம்மி விலை தான். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் வந்து கொத்தமல்லி, புதினா, தேவையான அளவு அந்த பச்சை மிளகா சேர்த்துங்க காரத்துக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி துண்டு, அதுக்கப்புறமா புளி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப காரம் இருந்தாலும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அது வெல்லம் ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க. அதுதான் சால்ட்டு போட்டுட்டு தண்ணி தேவையான அளவு விட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துனா ரசம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு வச்சுருந்தோம்ல, அதில் வந்து கொஞ்சம் வெங்காயத்தை தூவிட்டு கொத்தமல்லியை கொஞ்சம் தூவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அந்த உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் எண்ணெயை காய வச்சு அந்த பானிபூரியை வந்து போட்டோன்னா அது இப்படி வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு தேவையான சுவையான பானிபூரி ரெடி. நாங்கள் வந்து கொஞ்சம் புதினா சேர்த்துருக்கோம், அதனால் வந்து கொஞ்சம் க்ரீன் கலரில் இருக்குது. நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணால் நீங்கள் இது பண்ணிக்கலாம். டொமேட்டோ அந்த மாதிரி கூட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம், வேறு லெவலு. நீங்களே ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய நாங்கள் வீடியோ போடணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.